சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாபாவுக்கு சமமான அவ்யக்த ரூபத்தைக் காட்டுங்கள். சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். சுயம்பாக்கியத்தை வழங்கும் வள்ளலே, இந்த உயர்ந்த பாக்கியத்திற்கான பிறவியை குழந்தைகளாகிய உங்களுக்கு வழங்கியுள்ளார். ஒருவர் மூலம் ஒருவரில் 3 சம்பந்தம்: அப்பா, ஆசான், சத்குரு விசேஷ சம்பந்தங்களாகும். வருங்காலத்தில் அநேக ஜென்மங்கள் ராஜ்ய பதவிக்கு அதிகாரிகள். படிப்பு ஒரு பிறவிக்கானது. பதவிக்கான பிராப்தி அநேக பிறவிக்கானது. மற்றும் ராஜ்யமும் அகண்டது, அசைக்க முடியாதது, தடைகளற்ற ராஜ்யமாகும். உயர்ந்த பாக்கியம் இப்பொழுதிலிருந்தே கவலையற்ற ராஜாவாக ஆக்குகின்றது. சிறியதாகவோ பெரியதாகவோ எந்த விஷயங்கள் வந்தாலும் வரும் காலத்திற்கான அனுபவியாக பரிபக்குமாக்கக் கூடியதாகும். ஓய்வாக சாட்சி என்ற சீட்டில் அமர்ந்து கொண்டு பாருங்கள். தன்னை தயார் செய்வதற்கு இலட்சியம் அவசியம் வைக்க வேண்டியது உள்ளது. இலட்சியமின்றி சம்பன்ன நிலையை அடைவதில் அலட்சியம் வந்துவிடுகின்றது. செய்தே தீர வேண்டும். நினைவில் ஞானமும் உள்ளது, போதையும் இருக்கின்றது, நம்பிக்கையும் உள்ளது. சொரூபத்தில் வரவேண்டும். நடத்தை மற்றும் முகத்தில் குறைந்ததிலும் குறைந்தது 108 மாலையின் மணி தென்பட வேண்டும். 108 யாராகினும் நடத்தை மற்றும் முகம் மூலம் தானாகவே பிரத்யட்சமாகும். சமயத்தின் வேகம் தீவிரமாக சென்று கொண்டிருக்கின்றது. படைப்பவர் வேகமாக செல்ல வேண்டும். வேகப்படுத்துங்கள், பறந்து செல்லுங்கள். சேவை மற்றும் சுரூபம் இரண்டின் பக்கம் கவனம் தேவை. சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். சகஜ நிரந்தர யோகியாக புண்ணிய கணக்கை சேமிக்க பெரியதிலும் பெரிய பரிவாரத்தின் போதையில் குஷியாக இருக்க வாய்ப்பாக அமைகின்றது. சேவைக்கான முடிவுகளும் வருகின்றது. புருஷார்த்தத்தில் தீவிரமாக ஆகி இப்பொழுது ஆத்மாக்களை துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிப்பதற்கு மேலும் தீவிர புருஷார்த்தம் செய்யுங்கள். துக்கம் அசாந்தி கீழான தன்மை அதிகரித்துக் கொண்டுள்ளது. அதை முடிவிற்கு கொண்டு வந்து அனைவருக்கும் முக்தி தாமத்திற்கான ஆஸ்தியை தந்தையிடமிருந்து வழங்குங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அன்பு தந்தை சிவபாபா, தாங்கள் திவ்ய பிறவியையும் ஞானத்தையும் பாலனையும் சம்பூர்ணமாக அன்பு கலந்து தந்து கொண்டிருக்கும் தங்களின் எல்லையற்ற உள்ளத்தின் இருக்கையை ஆசனமாக கிடைக்கப் பெற்ற விசேஷ குழந்தை நான். சுயம் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலே, உயர்ந்த பாக்கியத்திற்கான பிறவியை தந்திருக்கிறீர்கள். தங்களிடமிருந்து எல்லையற்ற அனைத்து உறவுகளையும் சம்பந்தங்களையும் தொடர்பினால் நினைவினால் கிடைக்கப் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். சிருஷ்டியில் ஒவ்வொரு அசைவும் நன்மைகளை எல்லையற்றதாக குழந்தை என்னிடம் சேர்ப்பிக்கிறது. சிரேஷ்டமான லட்சியங்கள் இலகுவாக நிறைகிறது. ஜென்மாந்திர பாவ சுமைகளை முடிவுக்கு கொண்டு வந்த பேரானந்தம் கிடைத்து அனைத்து சகோதர ஆத்மாக்களிடமும் கொண்டிருந்த கணக்கு வழக்குகளும் நேர்த்தியாக முடிக்கப்பட்டது. பஞ்ச தத்துவங்களிடம் பாக்கி கணக்குகளும் நிறைவடைந்தது. அனைத்திலிருந்தும் விடுபட்டு தந்தை உங்களுடன் மட்டுமே உறுதியாக இணைந்து விட்டேன். சங்கல்பம், சொல், செயல் எல்லாமே திவ்யத்துவம்
தெய்வீக குணங்களை, பண்புகளை பிரதிபலிக்கிறது. அனைத்திலும் சமநிலை கொண்டிருக்கும் அதிசயத்தை எனக்குள் நிரப்பியிருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை தங்களை பிரத்யட்சம் செய்யும் உயர்ந்த செயல் மட்டுமே காரியமாக செயல்படுகிறது. அன்பு தந்தை வரவின் அறிமுகம், ஞான செல்வம், மன்மனாபவ இயங்கும் மகிமைகளையும் அன்பு, பணிவு, இனிமையை நிறைத்து படைப்புகளிடம் சேர்ப்பிக்கிறேன். செய்பவர், செய்விப்பவர் தரும் சிரேஷ்ட வழியில் சிவசக்தியாக இணைந்த சொரூபமாக வலம் வருகிறேன். ஒரே தந்தை உங்கள் அன்பில் மூழ்கி லவ்லீன் ஸ்திதியின் அனுபவத்தில் நிரந்தரமாக நிலைத்திருக்க செய்திருக்கிறீர்கள். எதிர்பார்ப்பு எதுவும் அற்ற உயர்ந்த உள்ளுணர்வை பரிசாக கொடுத்து விட்டீர்கள். அனுபவம் ஆத்மாவை நிரந்தர அமைதியில் தங்களது அன்பில் மூழ்கியபடியே வைத்திருக்கிறது. எனது பிறப்பின் உரிமையாக தங்களிடம் சர்வ சுதந்திரங்களையும் பெற்றிருக்கின்றேன். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.